12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.6 4வது கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக. மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்க என 3 சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வினாவில். வட்டத்தின் பொது வடிவம், அதாவது மையம் மற்றும் ஆரம் கணக்கிடுறோம் அப்படின்னா அதற்கு உண்டான கலப்பெண் வடிவமானது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r. இதில் z0 என்பது மையத்தை குறிப்பிடும், r என்பது ஆரத்தை குறிப்பிடும். இப்போ மையமும் ஆரமும் கணக்கிடணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை இந்த வடிவத்துக்கு மாற்றி எழுதணும். z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆறுங்கிற வடிவத்திற்கு. முதல் சப்டிவிஷனில் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 மைனஸ் i ஈக்குவல் டு 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 என்பது கலப்பெண் தான். அப்போ மைனஸ் குறி இடையில இருக்கணும். அப்போ மைனஸ் குறியை வெளியில் எடுக்கிறேன்னா -2 மற்றும் -i அப்படிங்கிறத எடுத்து ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் +2 +iங்கிறத எழுதிடலாம். ஈக்குவல் டு 3. அப்போ z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆறுடன் ஒப்பிடும் பொழுது மையமானது, இதிலிருந்து மையமானது 2 + iன்னு இருக்குது. மையம் ஈக்குவல் டு 2 + i. இதை புள்ளி வடிவத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா 2,1ன்னு எழுதலாம். ஆரம் என்பது வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பு, ஆரமானது 3. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் 2z + 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2 என்ற கலப்பெண் வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இடது பக்கம் மட்டு மதிப்பில் இருக்கக்கூடியதில் 2 பொதுவாக இருக்கிறதுனால 2 வெளியில் எடுத்துடுறோம். 2 வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா z + 1 மைனஸ் 4 2 4 மைனஸ் 2iன்னு இருக்கும். மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல் டு 2. ஒரு எண் மதிப்புக்கு மட்டு மதிப்பு எடுத்தோம்னாலுமே நமக்கு மதிப்பு என்ன தான் வரும்னா அதே மதிப்பு தான் வரும். அப்போ 2 மாடுலஸ்க்கு வெளியில் எழுதிடலாம். மாடுலஸ் ஆஃப் z + 1 மைனஸ் 2i ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இடது பக்கமும் வலது பக்கமும் 2 2ங்கிறது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு முறை வரும். மாடுலஸ் ஆஃப் z + 1 மைனஸ் 2i ஈக்குவல் டு 1. z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆறுங்கிற வடிவத்தில் எழுதினாதான் ஒப்பிட்டு பொது வடிவத்தோடு ஒப்பிட்டு மையம் மற்றும் ஆரம் என்னன்னு சொல்ல முடியும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z இடையில மைனஸ் குறி வரணும். அப்போ மைனஸை வெளியில் எடுக்கிறப்ப +1ங்கிறது -1ன்னு ஆகிடும். -2iங்கிறது +2iன்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு 1. பொது வடிவம் z மைனஸ் z0 ஈக்குவல் டு ஆறுடன் ஒப்பிடும் பொழுது இந்த இடத்துல மையத்தின் மதிப்பானது, மையமானது -1 + 2i. புள்ளி வடிவத்தில் இதை எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப -1, 2 மெய்ப்பகுதி, கற்பனை பகுதி. ஆரத்தின் மதிப்பானது வலது பக்கம் இருக்கக்கூடியது 1. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது 3z மைனஸ் 6 + 12i ஈக்குவல் டு 8 என உள்ளது. இரண்டாவது சப்டிவிஷனில் இருக்கிறது போல தான் ப்ராக்கெட்டில் இருக்க, அதாவது மட்டு மதிப்பில் இருக்கக்கூடியதில் 3 என்ற எண் பொதுவாக இருக்குது. 3 பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப z மைனஸ் 2 3 6 அப்போ 2 4 12 + 4i ஈக்குவல் டு 8. ஒரு மட்டு மதிப்புக்கு, அதாவது ஒரு எண் மதிப்புக்கு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அதே மதிப்புகள் தான் இருக்கும். 3 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். z மைனஸ் 2 + 4i ஈக்குவல் டு 8. இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மதிப்பில் 3 மாடுலஸ் ஆஃப் இடையில மைனஸ் குறி இருக்கணும். z மைனஸ் z0ன்னு பொது வடிவம். அப்போ மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா -2ங்கிறது +2iன்னு ஆகிடும். +4i அப்படிங்கிறது -4iன்னு ஆகிடும். மாடுலஸ் ஈக்குவல் டு 8. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 மைனஸ் 4i. இடது பக்க பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3ஆனது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல மாறிடும். பொது வடிவத்துடன் ஒப்பிடும் பொழுது மையம் என்பது, therefore மையம் என்பது z மைனஸ் z0ன் மதிப்பானது 2 மைனஸ் 4i. புள்ளி வடிவத்தில் எழுதுகிறப்ப மெய்ப்பகுதி, கற்பனை பகுதி 2, -4. ஆரத்தின் மதிப்பானது, ஆரமானது 8/3 ஆகும். தேங்க்யூ.